மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். தொடர்ந்து டயாலிசிஸ் பண்றீங்களா? கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கா? சிறுநீரக செயலிழப்பு ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்றோம், என்ன பண்றது? டயாலிசிஸ் பண்ணுங்க, அது உயிர்காக்க மருத்துவம் கண்டிப்பா தேவை. ஆனா சித்த மருத்துவத்துல இதுக்கான சிறப்பான சிகிச்சை இருக்கு. சித்த மருத்துவத்துல 94 வயசு அம்மாக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்து EGF லெவல் 19 இருந்து 46 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது சாத்தியமா? வாங்க முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் எங்கிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, நிறைய அந்த கிட்னிக்கான வீடியோ, மூலிகை வீடியோ நிறைய போடுறோம். அதை பார்க்குறவங்க எல்லாம் எங்கிட்ட கேட்க கேள்வி என்ன, ஐயா கிரேட்டின் யூரியா நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறினாவே, டயட் பிளான் இருந்தாவே, தண்ணி போதுமான அளவு குடிச்சாவே, உப்பு கம்மி பண்ணாவே அதாவது லோ ஆகுது, கம்மியாக படிப்படியாக குறையுது. ஆனால் அந்த EGFR இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, அப்படிப்பட்ட பேஷண்ட்டுகள் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து, படித்த பட்டதாரி மருத்துவர் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல ரிவல்ஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி EGFR இன்க்ரீஸ் ஆயிருக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் டெஸ்டிமோனி வீடியோ நிறைய நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட் நாம பார்க்க போறோம். அவங்களுடைய வயசு 94 வயசு. சரி, நான் பேசுறேன், டிஸ்பிளேல அவங்களுடைய ரிப்போர்ட் தெரியும், ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. பேரு கிருஷ்ணவேணி, வயசு 94. ரிப்போர்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 26/2/26. அவங்களுடைய கிரேட்டின் 2.3 இருக்கு. அவங்களுடைய யூரியா 64 இருக்கு. ஆனா அவங்களுடைய EGFR பாத்தீங்கன்னா 19 தான் இருக்கு. நண்பர்களே, இந்த ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு பிபி இருந்தது, சுகர் இருந்தது, தொடர்ந்து அவங்க அதுக்கான மெடிசின் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம், நல்லா ரிகவர் ஆயிருக்காங்க. அவங்களுடைய டெஸ்டிமோனி வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது படிச்ச பட்டதாரி மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் சார், சூர்யா சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 2 மாசம் அவங்க தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. அதோடு சேர்த்து வெங்கடேசையாவுடைய சிறப்பான இந்த கிட்னி ஃபெயிலியருக்கான மருந்துகளையும் கொடுக்குறாங்க. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை மாற்றி, அவங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும், உப்பு சுத்தமாகவே எடுக்கல, என்னென்ன உணவுகள் எடுக்கணும்னு அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணி 2 மாசம் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறோம். அந்த ரிப்போர்ட்டையும் பாருங்க. அவங்களுடைய கிரேட்டின் 1.9 நல்லா குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய யூரியா 71. இதுல ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 2 மாசத்துல அவங்களுக்கு சரியான உணவியல் முறை, சரியான வாழ்வியல் முறை, பேலன்ஸ் டயட் கொடுக்கறதுனால அவங்களுடைய EGFR பாத்தீங்கன்னா 48 உயர்ந்திருக்கு. நண்பர்களே, ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க. EGFR 19 இருந்து 48 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, கிட்னி ஃபெயிலியருக்கு சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு. நீங்க டயாலிசிஸ் பண்றது தாராளமா பண்ணிக்கலாம், அது உயிர்காக்க மருத்துவம் வரவேற்கத்தக்கது. உங்க அருகில் இருக்க சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி கிட்னி ஃபெயிலியருக்கு சிறப்பான சிகிச்சைகளை எடுத்துட்டு தொடர்ந்து அவங்களை ஃபாலோ பண்ணும்போது கிட்னி ஃபெயிலியர் எந்த நிலையில இருந்தாலும் படிப்படியா ரிவர்ஸ் பண்ண முடியும், நான் சொன்ன இந்த அடிப்படையில். அதனால உங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் இருக்கா? பயப்படவே வேண்டாம், இருக்கவே இருக்கு அற்புதமான சித்த மருந்துகள். அதை எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு கிட்னி ஃபெயிலியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. 94 வயசு அம்மா இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்து மெல்ல மெல்ல அவங்க ரிவர்ஸ் ஆகிறத கண்கூடா ரிப்போர்ட் மூலமா பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய வீடியோவும் நம்ம ஃபேமிலியோட உட்காந்து போட்டிருக்கோம். அந்த வீட்டுக்கே ஆலமரமா இருக்கிறது அவங்க தான். அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் கூட நல்லா ரிவர்ஸ் ஆகி இப்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால உங்களுக்கும் நாள்பட்ட நோய் இருக்கா? எங்க போனாலும் சரியாவலையா? சித்த மருத்துவ சிறப்பான சிகிச்சை இருக்கு. அருகில் இருக்க சித்த மருத்துவரை நாடி கண்டிப்பா தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கீழே போற நம்பர் கால் பண்ணிட்டு ஒரு டைம் இந்த கிளினிக்கை வந்து விசிட் பண்ணி பாருங்க.